வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அன்பர்களே, நமது தொடர் சிந்தனை கர்மவினை கழியும் ரகசியங்கள். நாம் பொதுவாக கர்மவினை கழிவதை இரண்டாக பிரித்து பல்வேறு கோணங்களிலே சிந்தித்திருக்கிறோம். ஒன்று, நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், அதாவது பிறர் துன்பம் போக்கி அதன் மூலமாக கர்மவினை கழிவது. இன்னொன்று, நமக்கு வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக கர்மவினை கழிவது. இந்த இரண்டு வகைதான் கர்மவினை கழிவதற்கான வழிகள். சரி, இப்போ இதுல இன்னைக்கு பொதுவாக ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று நிறைய ஆன்மீக உரைகள், பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது, அதையே நாம ரெண்டா பார்க்கணும். இன்னைக்கு பெரும்பாலான ஆர்ட் ஆஃப் லிவிங் என்பது புற வாழ்க்கை சம்பந்தமான வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. ஆர்ட் ஆஃப் லிவிங் ரிகார்டிங் த எக்ஸ்டர்னல் லைஃப், மெட்டீரியல் லைஃப் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீ 5000 ரூபாய் ஃபீஸ் போட்டாலும் 20,000 ரூபாய் ஃபீஸ் போட்டாலும் ஆளுங்க வந்து கூட்டமா வந்து உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரியான பயிற்சிகள் நிறைய கொடுக்கப்படுகிறது. இதுல என்னன்னா, இப்போ அதில் இந்த ஆன்மீக ஒரு சாயம் அதில் பூசப்பட்டு அந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுவதையும் பார்க்கிறோம். உண்மையான ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, அந்த உண்மையான ஆர்ட் ஆஃப் லிவிங்குள்ள போகணும்னா, நிலையான அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதுக்குள்ள போகணும்னா, அதுக்கு முன்னாடி ஒண்ணு தேவைப்படுது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம தலைப்பை ஆர்ட் ஆஃப் சஃபரிங் என்று சிந்தனை செய்யலாம் என்று தோன்றியது. நீங்க ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க ஒரு கூட்டம் நடத்தினீர்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் வருவார்கள்? வரமாட்டார்கள். ஆனால்தான் இன்னைக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு இன்னைக்கு அருள் தொண்டர்கள் குரூப்லயே போட்டிருந்தோம். அருள் தொண்டர்களாவது வர்றாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். இந்த ஆர்ட் ஆஃப் சஃபரிங் இல்லாமல் ஆர்ட் ஆஃப் லிவிங் முடியாது, வராது. சரி, இப்போ ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னா என்ன? துன்பத்தை அனுபவிக்கிறதான. சஃபரிங்னா என்ன? துன்பம் அனுபவித்தல் அப்படின்னு. இந்த துன்பத்தை அனுபவிப்பது எது? இந்த உடலா, உயிரா, இந்த மனமா? துன்பம் என்பதை அனுபவம் செய்வது எது? அல்லது நான்காவதாக ஒன்றை வைத்துக் கொள்வோம், அல்லது அறிவா என்று வைத்துக் கொள்வோம். ஏன்னா உயிரின் மூலமாகிய அறிவுதானே உணர்வது. முடிவாக உணர்வது என்பது அந்த அறிவாகிய தெய்வம்தான். சரி, அப்ப இப்ப இந்த துன்பத்தை உணர்வது உடலா என்று முதலில் பார்ப்போம். இல்லை, இந்த உடலுக்கு துன்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை. மனம் எப்பொழுது உடலோடு
தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அப்பொழுது மனதிற்கு ஏற்படக்கூடிய துன்ப உணர்வை உடலுக்கு ஏற்படுவது போல் நாம் உணர்கிறோம். அவ்வளவுதான். இல்லையே சார், உடம்புல உடம்புக்குன்னு ஒரு துன்பம் இருக்கிறது அல்லவா? என்ன துன்பம்? இந்த உடம்புல, அதாவது இன்னைக்கு நம்ம கர்மவினை அப்படிங்கிறத 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இந்த உடல் சார்ந்த கர்மான்னு வச்சுக்குவோம். இன்னொன்னு ஆன்மா சார்ந்த கர்மான்னு வச்சுக்குவோம். இந்த உடல் சார்ந்த கர்மா, ஆன்மா சார்ந்த கர்மான்னா இது என்ன என்ன புதிய வார்த்தையாக இருக்கிறது என்று சொன்னால், வேற ஒண்ணும் இல்லை. நாம இந்த கர்ம வினையை சேர்க்கும் போது ஒரு செயலை செய்கிறோம். அந்த செயலை மகர்ஷி 2ஆக பிரித்து சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? எப்படி? தனக்கோ பிறருக்கோ அப்படின்னு 2ஆ பிரிச்சுட்டார்ல. அதைத்தான் இப்ப நம்ம பேர் வச்சிருக்கோம். தனக்கு என்று சொல்வது உடல் சார்ந்த கர்மா, பிறருக்கு என்பது ஆன்மா சார்ந்த கர்மா இப்படின்னு வச்சுக்கோ. அப்ப தனக்கு துன்பம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம்னா என்ன? நம்மளுடைய உடலுக்கு துன்பம் கொடுக்கறது. வேற என்ன கொடுக்க முடியும்? நமக்கு துன்பம் கொடுக்கறதுங்கிறது உடல் மூலமாகத்தான் நாமே நமக்கு துன்பத்தை கொடுத்துக் கொள்கிறோம். சரி, அப்ப அந்த உடல் ரீதியான கர்மா வெளியேறுகிறது. அப்ப நமக்கு துன்பமாகத்தானே தெரிகிறது. ஆமாம், சரி. அதே சமயத்தில் அந்த ஆன்ம ரீதியான கர்மா வெளியேறும் போது அதுவும் துன்பம் அப்படிங்கிறத தவிர அதுக்கு வேற வார்த்தைகளை போடுவோம். எப்படி? அது வேதனையாக இருக்கிறது என்று சொல்லுவோம். சரி, அது துன்பம், வேதனை, அசிங்கம், அவமானம் என்னென்னமோ சொல்லலாம். சரி, இப்போ அப்படி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்போ இந்த உடல் ரீதியான கர்மா வெளியேறும் போது கூட அது இந்த உடலுக்கு துன்பமா, மனதுக்கு துன்பமா? அந்த துன்பத்தை உணர்வது மனமா, உடலா, உயிரா, அறிவா என்று கேள்வி. இப்ப பாருங்க, அங்கு உடலுக்கு அந்த துன்பம் என்பது இல்லை. இப்ப இந்த உடல்ல நம்ம இந்த உடலினுடைய தேவைக்கு மேல் அங்கு தேக்கத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான் அது உடல் கர்மா. உடலுக்கு தேவையானதை தேவையின் அளவில் மட்டும் நாம் தூய்த்துக் கொண்டிருந்தால் அந்த உடல் கர்மாங்கிறது கிடையாது. உடல் கர்மாங்கிறது அளவு மீறிய துய்த்தல். நம்ம அதைத்தான் சொல்லுவாங்க, உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம் என்று சொல்வாரே மகரிஷி. அந்த 5. அப்ப அதுல அளவு முறை மீறும் போது, சரி, இப்போ மீறும்போது அங்க தேக்கம் வருகிறது அல்லது சோர்வு வருகிறது. அப்ப அது நீங்கிறப்ப என்ன ஆகுது? அந்த கழிவு தேக்கம் வெளியேறுகிறது. அப்ப வெளியேறும் போது அந்த வெளியேறுவது என்பது அந்த உடலுக்கு அது சுகமா துன்பமா என்று அந்த உடலை கேட்டு பாருங்கள். அந்த உடலுக்கு என்ன அறிவா இருக்கிறது கேட்பதற்கு என்று பார்த்தால், உடலுக்கு அறிவு இருக்கிறது. நம் உடலின் அறிவு என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். அந்த உடலை கேட்டு பார்த்தால் அந்த உடல் என்ன சொல்லுது? இது தேவையில்லாதது இங்க தேங்கி நின்றுகிட்டு இருந்துச்சு, இது இப்ப வெளியில போகுது, அப்பா எனக்கு சுகமா இருக்குப்பா அப்படின்னு இந்த உடல் சொல்லும். அப்ப இந்த உடல் சுகம் என்று சொல்வதை மனம் எப்படி உணர்கிறது? துன்பம் என்று உணர்கிறது. அப்ப இந்த உடலுக்கு துன்பம் கிடையாது, அது உடலுக்கு சுகம். சுகம் அதானே? இப்போ யூரின் போகணும்னு ஒரு அர்ஜி இருக்கு. என்ன அது? தேவையில்லாதது உள்ள தேங்கி இருக்குது, அது வெளியில போகணும். அப்ப அது வெளியில போன உடனே என்ன ஆகுது?
இந்த உடம்பு என்ன சொல்லுது? அப்பா சுகமா இருக்குன்னு அது அந்த உடலின் அறிவு சொல்றதைத்தான் நம்ம மனம் உணர்கிறது. யூரின் போய் முடிச்ச உடனே அப்பா நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மனம் அந்த நிம்மதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோமே, அது மனதினுடைய அமைதி இல்ல. இந்த உடம்பு சொல்லுது சுகமா இருக்கு, அதுக்கு சுகம். அப்ப அந்த சுகத்தைத்தான் இந்த மனம் உணர்கிறது. உடலினுடைய சுகத்தை மனம் உணர்கிறது. மோஷன் போகணும்னு அர்ஜென்ட்டா இருக்கு. மோஷன் போனோனே அது சுகமாக இருக்கிறது. சரி. இப்போ இது போகாம அப்படியே தேங்கி லூஸ் மோஷனா போகுது. லூஸ் மோஷனா போகுது. இப்ப அந்த மோஷன் போன உடனே யூரின் போன உடனே அப்பா சுகமா இருக்குன்னு சொன்னோமே, இப்ப லூஸ் மோஷன் போகும்போது மட்டும் ஏன் அத துன்பமாக உணர்கிறீர்கள்? நாம மனம் துன்பமாக உணர்கிறதா? ஆமா, துன்பமாக உணர்கிறது. இந்த உடல் எப்படி உணரும்? எப்படி உணரும் என்று கேட்டால், சாதாரணமா யூரின் மோஷன் போகும்போது எவ்வளவு சுகமாக உணர்ந்ததோ, அதை விட பல மடங்கு சுகமாக உணரும் இந்த உடம்பு. ஏன்? 4 நாளா தேங்கி இருந்ததெல்லாம் போகுதே! பெரிய கஷ்டம் விலகுகிறது. அப்ப எவ்வளவு சுகமா இருக்கும் அந்த உடம்பு. அது சுகமா தான் அத வெளியேற்றுகிறது. அந்த உடலுக்கு சுகம்தான். ஆனால் மனம் என்ன பண்ணுது? மனம் அதை துன்பமாக உணர்கிறது. துன்பமாக உணர்கிறது. அப்ப இப்ப அதை எப்படி அத சுகமாக உணர்வது? அப்படின்னு கேட்டா, அ அதுக்கு ஒரு புரிதல் வேண்டும். இந்த புரிதல் வேண்டும். இதை பற்றிய விளக்கம் தெரியணும். இதை பற்றி புரிதல் வேண்டும். அப்ப அந்த கழிவுகளின் தேக்கம் தான் வெளியேறுகிறது என்ற ஒரு புரிதல் இருந்தால் போதும். சரி, அப்படி புரிதல் இருந்தாலுமே, அது கொஞ்சம் துன்பமா தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, அது என்ன துன்பம்? இந்த மனதுக்கு என்ன துன்பம்? இந்த மனம் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதானே! உடம்பு உடம்பினுடைய அறிவு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாததை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த மனம் அப்படியே ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதானே! மனோவரணையார் சொல்லும்போது அவர் சொல்லுவார் இல்லையா? "ஆறு போல் ஓட விடு" அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே! ஆனா, இந்த இந்த மனம் என்ன பண்ணுது? வேதனைப்படுகிறது, துன்பப்படுகிறது. ஏன்? ஏன் என்று பார்த்தால், இங்க என்ன ஆகுது? அது அதிகமாக அந்த கழிவுகள் எல்லாம் தேங்கியிருந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறும்போது என்னாகும்? ஒரு பெரிய சோர்வு ஏற்படும். உடம்புல ஒரு சோர்வு ஏற்படும். அப்ப என்ன ஆகுது? என்ன சோர்வு ஏற்படுகிறது? ஏன் சோர்வு ஏற்படுகிறது? இது புரியணும். இதான் ஆர்ட் ஆஃப் சஃபரிங்கிறது. அது புரியணும். ஏன் சோர்வு ஏற்படுகிறது என்று சொன்னால், சாதாரணமாக உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இருக்கிறது அல்லவா? அதுக்கு 3 வகையில செலவு இருக்கும். இந்த ஜீவகாந்தத்தினுடைய செலவு இருக்கே, ஒரு 3 வகையில செலவாகும். அ அதாவது நான் நார்மலா சொல்றது. 3 வகையில செலவு ஆகிறத சொன்னேன். நம்ம செலவு ஆக்குறதுங்கிறது வேற. அது ஐம்புலன்கள் வழியா நம்ம அது செலவாக்குறது இல்ல. அது அழிவது. மகரிஷி சொல்லுவார் இல்லையா? ஐம்புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம்னு ஒரு பாட்டு சொல்லுவாரு. அது அழிகிறதுன்னு வச்சுக்குவோம். இது செலவாகிறது அப்படின்னு சொல்றோம். என்ன செலவாகிறது? 3 இடத்துல. 1 அதை சுவைக்கும்போது, அந்த சுவையாக மாறுவதற்காக ஒரு செலவு. எது சுவையாக மாறுகிறது? ஜீவகாந்தம் தானே சுவையாக மாறுகிறது. அந்த இடத்துல ஒரு செலவு. அது உள்ள போயாச்சு. அதை செரிமானம் செய்வதற்கு ஒரு செலவு. 2வது செலவு. 3வது செலவு என்ன? அந்த கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கு. அதுக்கு ஒரு செலவு. அப்ப அசிமிலேஷன், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன் இப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். அப்ப வெளியேற்றுவதற்கு ஒரு இப்போ அப்பைக்கப்ப அந்த கழிவை வெளியேற்றிக் கொண்டே இருந்தால், அந்த ஜீவகாந்தம்
அந்த வெளியேற்றுவதற்கு தேவையான அளவு ஜீவகாந்தம் அதை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். அது அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க டைஜஷன் அதுக்குரிய வேலை நடந்துகிட்டு இருக்கும். அங்க இதயம், நுரையீரல், இன்னும் எத்தனை ஒரு அதை இயக்குகிறது எல்லாமே சரியாக அதை இயக்கி கொண்டிருக்கிறது. அதை இயக்கி கொண்டிருக்கும். அதற்கு வேண்டிய ஜீவகாந்தம் அங்கங்கு வேலை செய்து கொண்டே இருக்கும். இந்த கழிவுகளும் வெளியேறி கொண்டிருக்கும். அப்ப இது நார்மல் ப்ராசஸ். அப்ப நமக்கு என்ன தெரியல, அப்ப அந்த மோஷன் போகும்போதோ யூரின் போகும்போதோ சுகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நம்ம துன்பப்படல. சரி, இப்ப இந்த இடத்துல என்னாச்சு? 4 நாளா போல, இப்ப லூஸ் மோஷனா போகுது. இப்போ இந்த 4 நாள் தேக்கத்தையும் மொத்தமா வெளியே தள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த 4 நாளைக்கும் எவ்வளவு கழிவு வெளியேற்றத்துக்குரிய ஜீவகாந்தம் செலவாச்சோ, அத்தனை ஜீவகாந்தமும் ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல தேவைப்படும்ல. அப்ப என்ன ஆகும்? அப்ப உடலில் இருக்கக்கூடிய மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எல்லாம் என்னாகும்? அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு போகும். அப்ப ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா போலீஸும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இங்க ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. அப்ப இந்த ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, போலீஸே இல்ல. அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கவங்க என்ன, ஏய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் தான் இருக்காரு, எல்லா போலீஸும் எங்கேயோ போயிட்டாங்களாப்பா, போலீஸே ஆளே இல்ல அப்படின்னு. ஏன்னா அது எப்ப இங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னையா பண்றது அப்படின்னு ஒரு பயப்படுறான் பாருங்க. ஒரு பயம் வருதா? அது மாதிரி என்ன அது, இது ஜீவகாந்தம் முழுவதும் அங்க போயிடுறப்ப என்ன ஆகுது, இங்க இருக்கக்கூடிய மற்ற வேலைகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. நிறுத்தி வைக்கப்படுகிறது. அப்ப நிறுத்தி வைக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? லூஸ் மோஷன் போறப்ப நீ சாப்பிடாதன்னு சொல்லும். நீ சாப்பிட்டீன்னா நான் அதை விட்டு வந்து இங்க செரிக்கிற வேலையெல்லாம் பண்ண முடியாது, இப்போதைக்கு எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்லும். நீ வேலை செய்யாத, நீ நடக்காத, உட்காரு, அமைதியாரு, டிவி பார்க்காத, கண்ணுக்கு சோர்வா இருக்கு, எதையும் கேட்காத, காதுக்கு சோர்வா இருக்கு, எல்லா எனர்ஜியும் அங்க போயிடுச்சு, கம்முன்னு இரு. அப்ப என்ன ஆகுது, அப்படியே காது அடைக்கிற மாதிரி இருக்கு, கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, எப்படியோ இருக்கு, என்னால உட்கார முடியல, சோர்வா இருக்கு. ஏன் உடனே என்ன வந்துருது இவனுக்கு? மரண பயம் வந்து விடுகிறது. அவ்வளவுதான். இந்த மரண பயம் தாங்க அந்த இடத்துல துன்பமா இருக்கு. மரண பயம்தான் துன்பம். அது துன்பம்னு நம்ம நினைக்கிறோம். என்ன இப்ப லூஸ் மோஷன் போகுது, ஐயோ லூஸ் மோஷன் போகுதுன்னு அப்படியே துன்பப்படுறானே, மனசு துன்பப்படுது. என்ன துன்பம்? அந்த துன்பத்தினுடைய அந்த கடைசி எல்லையை போய் பார்த்தோம் என்று சொன்னால் மரண பயம். அவ்வளவுதான். என்ன போகுது, லூஸ் மோஷன் போட்டேன் போட்டேன், ஐயோ செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது, அந்த பயம்தான் இங்க வந்து துன்பமா இருக்கு. அப்ப இந்த மரணம் என்ற பயத்தை ஒருத்தன் வென்று விட்டான் என்று சொன்னால், இந்த லூஸ் மோஷன் போறப்ப இவனுக்கு பயம் இருக்குமா? இருக்காது இல்ல, இருக்காது. அந்த பயம்தான் இங்கு வருகிறது. இன்னொன்னு, மரண பயத்தை வென்று விட்டவனுக்கு லூஸ் மோஷனே போகாது. ஏன்? அவன் அந்த அளவுக்கு தேக்கவே மாட்டானே. சரி, அப்ப இந்த இடத்துல நடக்கக்கூடியது என்ன? எல்லா ஆற்றலும் அங்க போய் அதை தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அதை துன்பமாக இவன் உணர்கிறான். அந்த இடத்துல என்ன பண்றது சார்? அதுக்காக துன்பப்படாம இருக்க முடியுமா? இப்ப இந்த இடத்துல ஒரு புரிதல் தான். இப்ப இந்த இடத்துல ஒரு புரிதல். அப்ப இப்ப இந்த எனர்ஜி எல்லாம் அங்க போய் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்க எல்லாம் எனர்ஜி இல்லாம இருக்கு. இந்த இடத்துல நீங்க பயந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகிறது? துன்பத்தை உணர்ந்து பயந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமது மனம் உணர்ச்சி நிலையில கொஞ்சம் அந்த அலைவேகம் கூடும். அந்த அலைவேகம் கூடும்போது என்ன ஆகும்? இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு, உடம்பு முழுதும் எனர்ஜி கம்மியா இருக்கு. அப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தம்லாம் என்ன பண்ணும்? ஆகா எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, இங்க எதுவும் இல்லைன்னு டக்குன்னு நம்ம உள்ள வந்துடலாம்னு சொல்லி அது உள்ள வர்றதுக்கு பார்க்கும். இங்க இவன் அந்த பயத்தினால் வரக்கூடிய துன்பம், அப்ப என்ன ஆயிடுறான்? இவன் உணர்ச்சி வயத்துக்கு போயிடுறான். அப்ப என்ன ஆகுது? இந்த வான்காந்தம் உள்ள வர்றதுக்கு வந்து பாக்குது, அதுவும் உள்ள வர முடியாம நிக்குது. இப்ப அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இப்போ இந்த உடல் ரீதியாக ஒரு துன்பம் வருது. இப்ப நம்ம லூஸ் மோஷன் இல்ல, அது காய்ச்சலா இருந்தாலும் சரி, அது வயிறு வலியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஏதோ உடல் ரீதியாக ஒரு துன்பம் வருகிறது. நம்ம செஞ்சதுதான். அதாவது
நம்ம செஞ்ச தப்பு தான் நடக்குது. ஆமா, ஆமா. இருந்தாலும் துன்பம் துன்பம் தானே சார். அந்த துன்பம் இல்லாம எப்படி அதை எப்படி அ நம்ம அதை ஏற்றுக்கொள்வது? அதை எப்படி மாற்றிக்கொள்வது? ஆர்ட் ஆஃப் சஃபரிங் சொல்றோமே, அத எப்படி பண்றது? என்ன செய்யறது? அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல நல்லா ஒரு 5 தடவ நல்லா டீப் பிரீத். மூச்ச நல்லா இழுத்து, அப்படி ஒரு 5 தடவ அப்படி இழுத்து விட்டுட்டு, அப்படியே உடம்ப கவனிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. உடம்ப கவனிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்? இந்த டீப் பிரீத்ங்கிறத அந்த இடத்துல நம்ம செய்யணும். டீப் பிரீத் பண்ணிட்டு உடம்ப கவனிச்சோம்னா, எப்படி இருக்கும்னா, இந்த உடம்போட ஒட்டிக்கிட்டு அது துன்பப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த மனம் என்ன ஆகும்னா, அந்த உடம்புல இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆயி அந்த உடம்பை பார்க்கும். கொஞ்சம் நமக்கும் அந்த உடம்புக்கும் ஒரு டிட்டாச்மென்ட் வரும். டீப் பிரீத் என்பது இந்த உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய மனதை உடலிலிருந்து சற்று அதிலிருந்து விலக்கி நிறுத்துவது அப்படிங்கிறது தான் டீப் பிரீத். அப்ப டீப் பிரீத் பண்ணிட்டு அப்படி கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த துன்பத்துல பாதி துன்பம் குறைஞ்சிரும். பாதி துன்பம் குறைஞ்சிரும். அப்ப அத கவனிக்கணும். கவனிக்கலாம். இப்ப இன்னமும் அந்த உடம்புல இருந்து டோட்டலா டிட்டாச்மென்ட் ஆகி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது டீப் டீப் பிரீத் மட்டும் பத்தாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆழ்ந்த தவம் செய்யணும். ஆழ்ந்த தவம் செய்யணும். ஆழ்ந்த தவம் செய்து, செய்து, செய்து பழகணும்னா, அதுல எப்படி அந்த சும்மா இருந்து பழகுதல். சார் சொல்லுவாரு பாருங்க. அந்த சும்மா இருந்து பழகுதல். சும்மா இருக்கிறதுனா வேற ஒண்ணுமே இல்ல. உடலிலிருந்து மனதை பிரித்துக் கொள்வது. உடல் உணர்வற்று இருந்தோம் என்று சொன்னால் அது சும்மா இருக்கும். அவ்வளவுதான். மனம் இந்த உடலோடு இணைந்து இருக்கிறது என்று சொன்னால், இந்த உடலோடு இணைந்து இருக்கிறதுன்னா, புலனோடு இணைந்திருத்தல். அவ்வளவுதான். அதானே? ஒண்ணு புலனோடு நேரடியாக இணைந்திருக்கும், அல்லது இந்த புலனின் அனுபவத்தோடு இணைந்திருக்கும். அவ்வளவுதான். 5 புலன்கள் வழியாக இணைந்திருக்கும், அல்லது 5 புலன்களின் அனுபவத்தில் இணைந்திருக்கும். அதுக்கு பேர் தான் எண்ணம். அப்ப இந்த 5 புலன் வழியாக இல்லாமல், எண்ணமும் இல்லாமல் அந்த மனம் தனியாக நிற்கிறது. நம்ம இதைத்தான் தனித்த மனம், தனித்த மனம் சொல்றோம். இந்த தனித்த மனம் என்ற ஒரு வார்த்தை நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல அடிக்கடி பயன்படுத்துறோம். இந்த தனித்த மனம் என்பதை நன்றாக இன்னும் நிறைய அதை பற்றிய ஒரு சிந்தனைக்குள்ளாக சென்று அதை உணர வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான இடம், இந்த தனித்த மனம் என்பது. அடுத்து நேரடியாக பயிற்சி. நேரடி பயிற்சியில் முழுக்க 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 அந்த தனித்த மனம் என்ற ஒரு நிலையை நாம் அடைவதற்காகத்தான் அந்த நேரடி பயிற்சிங்கிறது இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த நேரடி பயிற்சி முழுவதும் அந்த தனித்த மனதில் நிற்கக்கூடிய தவம் தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. அப்ப அந்த இடத்துல மனம் தனியா நிற்கும். அப்பதான் மனோரணையா சொல்றது நடக்கும். எது? ஆறு போல் ஓடவிடு. தனித்த மனமா நிற்கும் போதுதான் அதெல்லாம் நடக்கும். சரி. அப்ப இப்போ அந்த நிலைக்கு தவத்தில் டோட்டலா டிட்டாச்மெண்ட் ஆகி பார்க்கக்கூடிய நிலை. அப்ப என்ன துன்பமாவே தெரியாது. அப்ப அந்த நிலை வேறு. இப்ப ஆனா நம்ம ஒரு நல்ல டீப் பிரீத் எடுத்துட்டு அப்படி கவனிக்கும் போது அந்த துன்பத்துல பாதி குறைஞ்சிரும். அப்ப ஏன் குறையுது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இல்ல, அங்க போக வர்றது போய்கிட்டு தான் இருக்கும். கழிவு வெளியேறது வெளியேறிக்கிட்டு தான் இருக்கும். காய்ச்சல் இருக்கு, காய்ச்சல் இருந்துகிட்டு தான் இருக்கும். 102 டிகிரி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நல்ல டீப் பிரீத் எடுத்துட்டு கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய மனதின் உணர்வுக்கு 102 டிகிரிங்கிறது என்ன ஆயிரும்? 100 டிகிரியா மாறிடும். உணர்வுக்கு. இப்போ நான் இங்க கூட என்ன போடுறாங்கன்னா, 2 கிளைமேட் போடுறாங்க. இன்னைக்கு கிளைமேட் என்பது 9 டிகிரி. ஃபீல் அப்படிங்கிறது எத்தனை டிகிரி அப்படின்னு, ஃபீல் என்பது 4 டிகிரி அப்படின்னு போடுறாங்க. 9 டிகிரி வெளியில இருக்கு. ஆனா நீங்க ஃபீல் பண்றது 4 டிகிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு போடுறாங்க. அது எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த காற்று அடிக்கிறத பொறுத்து. அப்ப நம்ம ஃபீல் பண்றதுதான். ஆனா 9 இருந்தாலும் 4 அதான் ஃபீல் பண்றோம்.
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதே போல அங்க 102 டிகிரி இருக்கும் ஃபீவர். ஆனா மனம் எப்படி ஃபீல் பண்ணும்? மனதினுடைய ஃபீல் 100 மாறிடும். அப்ப உங்களுக்கு அது குறைஞ்சிருதா? அந்த சஃபரிங் குறைஞ்சிருதா? எங்க குறைஞ்சிச்சு? உடல்ல நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. மனதுல சஃபரிங் குறைஞ்சிருதா? இதுதான் ஆர்ட் ஆஃப் சஃபரிங். அவ்வளவுதான். இன்னும் அத நீங்க 98.4 ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோட்டலா உடம்புல இருந்து டிட்டாச் ஆயிரணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரமண மகரிஷி எப்படி அனஸ்தீசியா கொடுக்காம, நீங்க பாட்டுக்கு இந்த இடத்துல அ இந்த சதைய எடுத்து இங்க வச்சு தைக்கணுங்கிறாங்க. அறுத்து வச்சு தைக்கணுங்கிறாங்க. அனஸ்தீசியா இல்லாம நீங்க பாட்டுக்கு பண்ணுங்கன்றாரு. அவர் பாட்டுக்கு எப்படி உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா, அவர்னால டோட்டலா என்ன பண்ண முடியும்? அந்த உடம்புல இருந்து மனதை டிட்டாச் பண்ணிட்டு இருக்க முடியும். அப்ப இங்க அறுக்கிறது எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? மனதுக்கு தெரியாம இருக்கிற மாரி, மனதுக்கு தெரியாம இருக்கிற மாரின்னா என்ன? மூளையினுடைய உணர்வு நிலையை அத காட்டாத மாரி அப்படி அத அரெஸ்ட் பண்ணிர்றோம். அதான் அனஸ்தீசியா குடுக்கறது. அனஸ்தீசியா குடுத்து அத அடைச்சு வச்சுட்டு நம்ம வேலைய பார்க்குறோம். அனஸ்தீசியா குடுக்காமலேயே அவர் மைண்ட அப்படி என்ன பண்றாரு? டிட்டாச் பண்ணிக்கிறாரு. ஆனா அனஸ்தீசியா குடுத்திருந்தா அது என்ன சைட் எஃபெக்ட். சைட் எஃபெக்ட். அப்படி இல்லன்னா அது ஒண்ணும் இல்ல. அந்த நிலை தியானத்துல கிடைக்கிறது. இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டீப் பிரீத் எடுத்து பண்ணக்கூடிய அந்த கவனிக்கிறதுங்கிறது, அதுல ஓரளவு குறைஞ்சிரும். நீங்க நல்லா பாருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு அ இடத்துல அப்படி கீழ ஏதோ விழுந்துடுறீங்க. ஏதோ ஒண்ணு நடந்துருது. உடனே அப்படியே அப்படியே கீழ படுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படியே உட்கார்ந்து நல்லா அப்படி ஒரு 3 தடவ மூச்ச இழுத்து விட்டு, அப்படியே ஒண்ணும் இல்ல. நான் எந்திரிச்சுட்டேன். அப்படின்னு எந்திரிச்சிருக்கிறாங்களே. எந்திரிச்சுறாங்களே. எப்ப முடியுது? அந்த டீப் பிரீத் அப்படி எடுக்கும்போது, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த உடம்புல அட்டாச் ஆகி இருந்த அந்த மனம், கொஞ்சம் உடம்புக்கும், மனதுக்கும் ஒரு டிட்டாச்மென்ட் வருது. அப்ப அதுல இருக்கக்கூடிய சஃபரிங் 50% என்ன ஆகுது? குறைஞ்சிருது. மனதுக்கு குறைஞ்சிருது. உடம்புல நடக்க வேண்டியது சரி நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது என் மனதின் உணர்வுக்கு அது பாதியாக குறைந்து விட்டது. இதுதான் ஆர்ட் ஆஃப் சஃபரிங். இப்போ இது உடல் ரீதியாக சரி. இப்ப ஆன்மா ரீதியான கர்மா அப்படின்னு சொல்றோம். இத பத்தி நம்ம நெறைய இன்னும் பேசிக்கிட்டே போலாம். போதும். இதை இதை இன்னும் நீங்க நல்லா சிந்திச்சு உணர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஏதோ ஒரு 2 உணர்வை நம்ம சொன்னோம். இதே போல எல்லா உணர்வுக்கும் அப்படியே தான் பார்க்கணும். பார்க்கணும். பார்க்கலாம். ஆனா நீங்க கேள்வி கேட்பீங்க. சார் பெரிய நோய் வந்துட்டா என்ன பண்றது? நீங்க இந்த இடத்துல இதை பார்த்து, பார்த்து அப்பைக்கப்ப இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா பெரிய நோய் வராது. பெரிய நோய் வந்தவங்க அப்படியே நான் மூச்சை இழுத்துட்டு அப்படியே கவனிக்கிறேன்னு உட்கார்ந்துடக்கூடாது. அது கிடையாது. நாம சொல்றது இந்த சஃபரிங் தான். நீங்க பெரிய நோய் வந்திருக்கப்ப நீங்க ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கணும். அங்க ட்ரீட்மெண்ட் நடக்கணும். ட்ரீட்மெண்ட் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் டாக்டர். நீங்க என்ன பண்ணுங்க? அதையும் அப்பயும் நல்லா அப்படி டீப் பிரீத் பண்ணி கவனிங்க. 10 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கிறது போல நீங்க என்ன பண்ணலாம்? 5 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடலாம். அவ்வளவுதான். அதுக்காக நான் போக மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சஃபரிங்கை குறைக்கிறது தான். குறைக்கிறது தான். அதை முழுக்க 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 அதை துன்பமாகவே உணரணும்னு இல்லை. அந்த சஃபரிங் அப்படிங்கிறத 100% உணர்றத நீ என்ன பண்ணலாம்? 50% உணர்ந்துக்குங்க. குறைங்க. ஏன்னு கேட்டா, இதை உணர்வது மனம்தான். மனம்தான். நம்ம முதல்ல கேட்டோம். உயிரா அறிவான்னு கேட்டோம். ஒரு ஒரு சிந்தனையை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மனம் துன்பமாக உணர்ந்தால்தான் அந்த உணர்வு தான் உயிருக்கு துன்பமாக தெரியும். மனம் துன்பமாக உணரவில்லை என்று சொன்னால் உயிருக்கு துன்பம் கிடையாது. மனம் 50% துன்ப உணர்வு வந்துச்சுன்னு சொன்னோம்னா உயிருக்கும் 50% துன்பமா மாறிடும். உயிர் துன்பமாக உணராமல் உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு துன்பமாக உணராது.
அப்ப இப்போ இந்த துன்பம் என்பது உடலுக்கும் கிடையாது, அறிவுக்கும் கிடையாது, உயிருக்கும் கிடையாது. இந்த மனம் துன்பமாக உணரும் போது அது உயிரையும் துன்பப்படுத்துது, அறிவையும் துன்பப்படுத்துது, அறிவாகிய தெய்வத்தையும் துன்பப்படுத்துது. அப்ப டோட்டலா இங்க மனம்தான் என்ன ஆகுது, துன்பமாக உணர்கிறது. அப்ப துன்பமாக உணர்வதற்கு என்ன ஒன்று, அறியாமை என்பது காரணம். நமக்கு இப்ப சளி வெளியேறுகிறது, அது வெளியேற வேண்டியது வெளியேறுகிறது அப்படின்னு நினைச்சோம்னா, நினைக்கணும் இல்ல, அது நினைக்காதது காரணம் என்ன? இந்த சளிங்கிறது இது என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. எது சளி என்றே தெரியாது. சளி உள்ள இருந்து வருதுங்கிறத எது சளியாக மாறியது என்று தெரியாது. சளி பிடிச்சிருச்சு, அது எங்க பிடிச்சிச்சு? சளியாக மாறின பிறகு அது வெளியேறுகிறது. எது சளியாக மாறுகிறது? செரிக்கப்படாத உணவு தான் சளியாக மாறுகிறது. அப்ப இங்க செரிக்க முடியாததுதான் கழிவாக, அந்த கழிவாக மாறுறதுல சளியாக கழிவா மாறும், கொழுப்பா மாறும், தேவையில்லாத கொழுப்பா மாறும், தேவையில்லாத எல்லாமே எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில வரும். யூரினா போறது யூரினா போகுது, மோசனா போறது மோசனா போகுது. அப்ப அதில் ஒரு வகை எங்க போகுது, சளியாகவும் வருது. ஆக்சுவலா ரெகுலரா போக வேண்டியது என்ன? யூரின் மோஷன் மட்டும்தான் ரெகுலரா போக வேண்டியது. அதையும் மீறி அங்கேயும் போக முடியாம தேங்கிறது தான் வேர்வையாக போகும், சளியா போகும், சீலா போகும், கொப்பளமா போகும், சிலந்தியா போகும், நிறைய இருக்கு. ஆக இது எல்லாமே தேக்கம்தான். நாம எல்லாத்தையும் அளவு முறையோட இருந்தோம்னா இதெல்லாம் இருந்திருக்காது. அப்ப புரிதல் என்பது ஒன்று. அப்ப இது செய்வதற்கு முன்னாடியே புரிதல் என்பது இருக்கணும். செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் அந்த புரிதல் இருந்தால் அந்த சஃபரிங் என்ன பண்ணிடலாம், நம்ம குறைச்சிக்கலாம், குறைச்சிக்கலாம். சரி. அப்ப இந்த இந்த அடிப்படையில் ஆனா அந்த கர்ம இப்ப இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் அந்த வலியெல்லாம் அனுபவிச்சாதான் கர்ம வினை கழியும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி அனுபவிச்சுட்டான் அப்படின்னு இல்ல. இத நம்ம இப்போ ஆன்மா கர்மால பார்ப்போம். அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இது உடல் ரீதியாக இருக்கிறத விட இதுல பார்ப்போம். இப்ப பிறருக்கு கொடுத்த துன்பம் என்று சொல்லுகிறோம். சரி, பிறருக்கு ஒரு துன்பம் கொடுத்துட்டோம். இப்ப அது நமக்கு கர்ம வினையாக இருக்கிறது. அந்த கர்ம வினை கழியணும். அப்ப என்னவா வரும்? நமக்கு ஒரு துன்பமாக வரும். அல்லது நம்ம துன்பம் போக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப நமக்கு துன்பமாக வருகிறது, வருகிறது. இப்ப துன்பமாக வருகிறதுன்னா எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி வரும்? என்ன மாதிரி வரும்னா, இப்ப ஒரு ஒரு பொருள் இழப்பாக வருகிறது. ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டார், உங்களை நஷ்டப்படுத்திட்டார், இல்ல நீங்களே எங்கேயோ தொலைச்சிட்டீங்க, இல்ல வேற யாரோ ஒருத்தர் உங்களை அவமானமா பேசிட்டாங்க, ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க, துன்பப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் இப்ப என்ன பண்றாங்க அவங்க? அவங்க என்ன நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அவங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒன்று மன ரீதியாகவே மனதுக்கு மனது நேரடியாக மனமாக வருவது துன்பம் அடைவது. இன்னொன்னு, அந்த பொருள் இழப்பு வரும்போது இந்த மனம் துன்பம் அடையும். அப்படிதானே? இப்போ நாம என்ன பண்ணோம்? ஒருத்தர் மனசு காயப்படுத்தி துன்பப்படுத்தி பொருளை ஈட்டினோம். அது ஒரு கர்மா தானே. சரி, அப்ப அந்த கர்மா விலகுவதற்காக நம்மிடமிருந்து பொருள் வெளியே போகுது. அது எப்படி வேணாலும் போகும். இன்னொருத்தர் நம்மளை ஏமாற்றுவாரு, இல்லாட்டி நம்மளே தொலைச்சிடறோம், ஏதோ ஒண்ணு. அந்த பொருள் வெளியில போகுது. போகும்போது என்ன பண்றோம் நம்ம? நாம துன்பம் அடைகிறோம். அந்த கர்ம வினை வெளியில போகுது. இப்போ நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப அந்த பொருளை ஈட்டும் போது ஒருவர் என்ன அளவு துன்பப்பட்டாரோ அதே அளவு துன்பம் நாம அடையும் போது அந்த துன்பம் அடைஞ்சாதான் அந்த கர்மா வெளியில போகும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இவ்வளவு காலமா ரொம்ப நாளா அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். நம்ம கூட அந்த டிகிரி கணக்கெல்லாம் வச்சு நம்ம ஒரு கதையெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்போம். அவரு 36 டிகிரி துன்பப்பட்டாருன்னா நம்மளும் 36 டிகிரி துன்பப்பட்டாதான் போகும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இப்போ ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறதுல இப்ப இதுல எப்படி பண்றது? அவ்வளவு துன்பப்பட்டு தான் போகணுமா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா இப்ப பாருங்க,
இப்போ ஏதோ ஒருவர் நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு ஏமாற்றிட்டார், ஒரு பொருளை ஏமாற்றி விட்டார், இல்ல ஒரு பொருள் தொலைந்து விட்டது, ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இப்போ ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னு சொன்னாதான் சரியா இருக்கு. இப்போ ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டார், நாம ஏதோ ஒருத்தர் ஏமாத்தும் போது அவர் எவ்வளவு துன்பப்பட்டாரோ அந்த துன்பம் பதிவாக இருக்கிறது. இப்போ இது நம்மளிடமிருந்து வெளியே போகும்போது அதே அளவு துன்பத்தை நாம் அடைகிறோம், பொதுவா அடைகிறோம். இந்த மனம் அந்த துன்பத்தை அடையும். ஏன் இந்த துன்பத்தை அடைகிறது? இந்த பொருள் வெளியே போகும்போது ஏன் இந்த துன்பத்தை அடைகிறது அப்படின்னா, இது ஏன் இந்த மனம் அடைகிறது? இந்த மனம் என்ன பண்ணுது? நான் தான் ரொம்ப முயற்சி பண்ணி இத்தனை பேரும் ஏமாற்றி இதெல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சேன், என்னிடமிருந்து அது போகுதுன்னா விட முடியல. அதை பற்று பற்று அந்த தனது என்ற பற்று எவ்வளவு இருக்குதோ அந்த பற்று அவ்வளவு இருக்கும்போது அது வெளியில போகும்போது அவ்வளவு துன்பமா இருக்கும். அந்த பற்றினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு குறையுதோ குறைய 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 அந்த துன்பம் குறையும். அவ்வளவுதான். இதை ஈட்டும் போது எத்தனை துன்பம் இருந்தாலும் அதன் மீது வைக்கக்கூடிய பற்றுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த பற்று இருக்கும்போதுதான் அது வெளியேறும் போது துன்பமாக மாறும். அந்த பற்றுக்கு தகுந்த அளவு அது துன்பமாக மாறும் அப்படின்னு பாருங்க. சரி, இப்போ அது வெளியேறுகிறது. நாம நல்ல தியானம் செய்து 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 உணர்வு நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்ல உணர்வு நிலைக்கு வந்துட்டோம். அப்ப வந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது வெளியேறுவது என்ன? பணம் அல்லது நம்மிடம் இருந்த பொருள். இது வெளியேறுகிறது. இந்த பணமும் பொருளும் இந்த மனதை சார்ந்ததா உடலை சார்ந்ததா? நாம இதை பல தடவை பார்த்திருக்கோம். அது உடலை சார்ந்தது. இது மனதை சார்ந்ததே இல்லை, அது இந்த உடலை சார்ந்தது. சரி, ஏன் இந்த மனசு துன்பப்படுது? அது உடலை சார்ந்தது தானே. அப்ப அந்த உடல் அதை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இது ஏன் மனசு ஏன் துன்பப்படுது அப்படின்னா, இந்த உடலுக்கு வருங்காலத்துக்கு அல்லது நம்ம சந்ததிக்கு அப்படின்னு சொல்லி இது பற்று வைத்து அதை என்ன பண்ணியிருக்கு? இந்த மனம் அமைக்கி வைத்திருக்கிறது. அது வெளியில போகும்போது இப்ப இந்த உடலுக்கு தேவையானது தானே. இந்த உடல் எங்கேயாவது அதை விடமாட்டேன் அப்படின்னு பிடிச்சு வைக்குதா? நீங்க மனச அமைதியா விட்டுருங்க, இந்த கை தானா போய் அதை பிடிக்குதா? ஒருத்தர் செயினை பிடுங்க வர்றாரு, இந்த மனதை விட்டுருங்க, நீங்க இந்த கை தானா போய் அதை இழுத்து பிடிச்சுக்குமா? இருக்காது. இந்த மனம் மூளையின் மூலமாக செயல்பட்டு அந்த நரம்புகள் மூலமாக அந்த கைக்கு அது அந்த இன்டிமேஷன் கொடுத்தா தான் அது போய் அதை பிடிக்கும். இந்த மனம்தான் பிடிக்குது. உடலுக்கு தேவையானது தானே இது எல்லாமே. அந்த உடல் பார்த்துக்கட்டுமே, பார்க்காது. ஏன் அப்படின்னு சொன்னோமா, உடல் இன்னைக்கு தேவைக்கு முடிஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா நாளைக்கு தேவையை பற்றி அது கவலையே படாது. நாளைக்கு தேவை நாளைக்கு பார்த்துக்கலாம் இருக்கும். ஆனால் நாளைக்கா இன்னும் இத்தனை வருடங்களுக்கான தேவை, இத்தனை தலைமுறைக்கான தேவை என்று பார்க்கக்கூடியது எது என்று சொன்னால் இந்த மனம். எந்த மனம்? மனித மனம் மட்டுமே. விலங்கினுடைய மனமெல்லாம் அப்படி இல்லை இல்லையா? மனித மனம் மட்டும்தான். அதனாலதான் நமக்கு கர்மவினை. நம்ம அதனாலதான் இந்த கர்மவினையை பத்தி பேசிட்டு இருக்கோம். கர்மவினை கழியும் ரகசியங்கள் என்று ஆடு மாடெல்லாம் உட்கார வச்சு ஒன்னும் கதை தேவையில்லை. அந்த கதையே தேவையில்லை. எப்ப அந்த கதையெல்லாம் ஏன்ட்ட சொல்லாத, இது எனக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் போய் நடத்துறதெல்லாம் அங்க போய் நடத்திக்க அப்படின்னு சொல்லும். அப்ப அங்க இல்லை. அப்ப இந்த மனம்தான் என்ன பண்ணுது? மனம் இதுக்கு பிடிச்சி வைக்குது. ஏன்? நாளைக்கு இல்லாம போனால், நாளைக்கு பசி வரும்போது இல்லாம போனா, சரி இல்லாம போனா சாப்பிடாத. இல்லை, நான் வயசான காலத்துல எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்காக வச்சிருந்த பொருள் போகுதே, சரி அப்படி இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பிடாத. சாப்பிடலன்னா சோர்வாயிருமே, நடக்காத. உட்காந்துக்க. உட்கார்ந்தா இருந்தாலும் என்னால் உட்கார முடியல, படுத்துக்கிட்டாலும் கண்ணை திறக்க முடியலையே, கண்ணை மூடிக்க.
அப்புறம் கடைசியில இந்த கேள்வி கேட்டுட்டே போங்க. ஐயோ, நான் செத்து போயிருவனே. அப்ப என்னாச்சாங்க? அந்த இந்த பணம் வெளியில போறப்ப துன்பப்படுது இந்த மனம். எதுக்காக துன்பப்படுதுன்னா, நான் செத்து போயிருவனோ அப்படின்னு துன்பப்படுது. மரணம் என்ற பயம். மரணம் என்ற பயம்தான் இங்க இந்த பணத்தை போகும்போது வருது. அப்ப எங்க பற்று வச்சிருக்கு பாருங்க. ஆனா இப்போ இப்படி எங்கேயாவது விலங்கினங்கள் ஏதாவது செத்துருக்கா? எங்கேயாவது அப்படி செத்துருக்கா? இல்லையே. எப்பயாவது கிடைச்சது இல்லை. எப்படியோ கிடைச்சிருது இல்லை. கிடைக்கும். இத இந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. சரி. அப்ப இப்ப இதுல எந்த அளவுக்கு பற்று வச்சிருக்கிறோமோ அந்த சஃபரிங் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க அந்த பற்று 500% வச்சிருந்தீங்கன்னா அந்த துன்பமும் 500% இருக்கும். அப்ப அதை நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த புரிதல், இந்த புரிதல் எப்போ வரும்? தியானம் செய்து 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 மகர்ஷியினுடைய அந்த வாழ்க்கை தத்துவங்கள் தெளிவு பெற்றால் அந்த பயம் போகும். பயம் போகும். அதனுடைய பற்று குறையும். இந்த பற்று குறைந்து இருக்கும்போது அதை விலகும் போது அதனுடைய துன்பமும் குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். நம்ம இப்ப துன்பம் குறையறத பற்றி தான் பேசுறோம். ஆர்ட் ஆஃப் சஃபரிங்கிறது அந்த துன்பத்தை எப்படி தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் அதை உணர்ந்து கொள்வதுங்கிறத தான் நம்ம ஆர்ட் ஆஃப் சஃபரிங்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல இப்போ எவ்வளவு துன்பத்தை நாம் கொடுத்து அந்த பொருளை பெற்றோமோ அந்த அளவுக்கு இந்த மனம் பட்டு அந்த பொருள் வெளியேறினால்தான் அந்த கர்மவினை கழியுமா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இல்லை. அந்த மனம் அந்த அளவுக்கு துன்பமே படலைனாலும் ஆனால் அவ்வளவு பொருள் வெளியே போகும்போது கூட அதை என்னது இது இது புரிதல்ல வரும் பொழுது அந்த புரிந்து கொண்டு அதை பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய வேதனையில ஒரு பாதி இருந்தால் கூட அந்த கர்மவினை முழுமையாக வெளியேறிவிடும். எப்படி? நீங்க அந்த அதாவது இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம். எப்படி சொன்னோம்னா ஒரு 1000 ரூபாய் ஏமாத்திருப்பாரு. அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பைபாஸ் சர்ஜரி வரக்கூடிய அளவுக்கு வந்தாதான் அந்த அந்த அளவுக்கு துன்பம் அடைஞ்சாதான் அந்த கர்ம வினை வெளியே போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம், சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். இது எப்ப? இது சாதாரண மனிதர்களுக்கு எந்தவித பயிற்சியும் செய்யாமல் இதை பற்றிய ஒரு தெளிவு பெறாத மனிதர்களுக்கு அப்படிதான் போகும். இப்ப இதுல தெளிவு பெற்று விட்டீர்கள், அதை புரிதலுக்கு வந்துட்டீங்க. இதை அப்படியே பார்க்கக்கூடிய அளவுக்கு மனம் ஒதுங்கி நின்று அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்மவினை வெளியேறுகிறது என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு மனதில் டிட்டாச் ஆகி பழகினவங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அப்ப என்ன, இது பாதி துன்பமா தான் இருக்கும். அப்ப மீதி துன்பம் எப்படி அந்த கர்ம வினையில வெளியேறும் என்று சொன்னால் அந்த ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அந்த ஏற்றுக்கொள்ளுதல்ல 50% சஃபரிங் ஏற்றுக்கொள்ளுதலாக மாறுகிறது. 50% சஃபரிங்கா இருக்கிறது. அப்ப 100% சஃபரிங் இருக்கிறத 50% மாத்திட்டோம். அப்ப மீதி பர்சன்ட் சஃபர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா அது சஃபரிங்கிறது என்ன? ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது அல்லவா? அதுதான் அந்த 50%. அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை விட்டால் அது பாதியாக குறைஞ்சால் முழுமையான கர்ம வினை வெளியேறிடும். அப்ப இது யாருக்கு பொருந்தும்? நன்றாக தவம் செய்து இந்த புரிதலுக்கு வருபவர்களுக்குத்தான். அப்ப இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கர்ம வினை தத்துவம், அலை இயக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம் தெளிவா இருக்கணும். ஏன் நம்ம இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இதற்கு பயமுறுத்துவதற்கு அல்ல. மக்களை பயமுறுத்துவதற்காக நாம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த கர்மவினை தத்துவத்தை போட்டு ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? இல்லை, பயமுறுத்துவதற்காக அல்ல. அல்ல, இது புரிதலுக்காக. இந்த புரிதல் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா இது கர்மவினை வெளியேறுகிறது. நம்ம ஒன்ன தொலைச்சிட்டோம்னாலும் கர்மவினை வெளியேறுகிறது.
நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டு கர்ம வினை வெளியேறுகிறது. நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க, கர்ம வினை வெளியேறுகிறது. அந்த பார்வையில பாக்குறீங்கன்னு வச்சுங்க, அவங்க அவமானப்படுத்துறது நமக்கு துன்பமாவே தெரியாது, தெரியாது. இதை ஆனந்தமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மகான்கள் இருப்பாங்க, மகான்கள் இருப்பாங்க. மகரிஷியிடம் ஒரு முறை, சாமி உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லும்போது அவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அப்பா விடுப்பா அவர் பாட்டு சொல்லிட்டு போட்டோம்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. ஆனா 100% அதை அப்படியே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பக்கம் இருக்கு. இப்ப நம்ம ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அதை கொஞ்சம் 50% குறைக்கலாம்ல. அந்த அளவுக்காவது நம்ம பயிற்சி எடுத்திருக்கிறோமா? நம்மளுடைய நிலை அப்படி மாறி இருக்கா? எதையுமே அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு 42 பேர் வந்துட்டாங்க, ரைட்டு. ஐயோ இன்னைக்கு 20 பேர் தானே வந்தாங்க, ஏன் ஏன் அதை சஃபர் பண்றீங்க? ஏன் சஃபர் பண்ணீங்க? அன்னைக்கு சோமசுந்தர ஐயா சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு 20 பேர் தான் வந்திருக்காங்க, ரைட்டு, பரவாயில்ல. என்ன சொன்னாரு? கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு கடையை மூடினாரு வள்ளலாரு. ஏன் கடை திறந்து வச்சேன் ஒரு ஆளு கூட வரலன்னு கடையை மூடினாரு. நம்ம திறந்து வச்சிருக்கோம், 20 பேர் வந்திருக்காங்களா? அடேங்கப்பா, வள்ளலாரை விட நமக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களே, ரைட்டா? அப்ப எந்த இடத்துலயும் சஃபரிங்கே தேவையில்லை, தேவையில்லை. நாம நம்ம நம்ம என்ன நம்ம செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம எதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதாவது இப்ப வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இப்போ நம்மளுடைய அந்த பணி என்பது கர்மயோகம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம துன்பம் அப்படிங்கிற மட்டும் இல்லாம என்ன பண்ணுவோம், இந்த உலகம் முழுவதும் அப்படின்னு நினைச்சு இந்த உலகம் முழுவதுக்கும் இருக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிற அளவுக்கு நாம விரிஞ்சு பார்க்கிறோம், விரிஞ்சு பார்க்கிறோம். விரிஞ்சு பார்க்கறதுனால இதை நடத்துறோம். இல்லாட்டி தமிழானந்த யோகம்ங்கிறது ஒண்ணு நடத்தி இதை எதுக்கு நடத்தணும்? இப்போ இதை நடத்துறதுல இப்போ சசிமியாரையா அவ்வளோ வேலை பார்க்குறாரு, நன்மணியே அவ்வளோ பேசிட்டு இருக்காரு, அனார்கலியமா அங்கே வேலை பார்த்து இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. எதுக்கு வேலை பார்க்குறாங்க? ரைட்டு, நன்மணி ஐயாவுக்கு ஒரு 20,000 சம்பளம், சசிகுமார் ஐயாவுக்கு ஒரு 20,000 சம்பளம், ஆளுக்கு 20,000 சம்பளம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வேலை பார்க்குறாங்க. ஏன்? எதுக்காக இவங்க வேலை பார்க்கணும்? எதுக்காக நம்ம இதை பண்ணணும்? இத்தனை பேர் வரலன்னா நம்ம ஏன் பண்ணணும்? அது இத்தனை பேர் வர்றாங்க வரல, இனி நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம இந்த பூமியில் முழுவதுமாக இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை தன் துன்பமாக அப்படி பார்த்ததுனால இதை செய்யணும்னு தோணுச்சு, செய்யணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க இப்போ சமீபத்துல நான் ஒரு இதை கேட்டேன், ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவு கேட்டேன். என்னன்னா, நம்ம இப்ப உலகத்துல எவ்வளவு அந்த ஹையஸ்ட் வெப்பம் இருக்குது இல்லையா, இது இவ்வளவு ஹையஸ்ட் வரைக்கும் போகும்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த ஹையஸ்ட்ல இருந்து ஒரு 6 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தில் உயிர்களே இருக்காதான், எல்லாம் செத்து போயிருமா. இப்போ இப்போ 1 டிகிரி என்னமோ கூடுது, அது அது அப்படி கூடுது, வெப்பமயம் ஆகி கொண்டிருக்கு. 1 டிகிரி கூடுது, 2 டிகிரி கூடுது, என்ன ஆகும்? 6 டிகிரி இருந்தா எல்லாமே போயிருங்கிறாங்க. அப்ப இந்த உலகம் வெப்பமயம் ஆகிறதுல இருந்து நம்ம அதுல இருந்து அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு உணர்வு நமக்கு வரணுமா வராத? ஏன் வரணும்? இப்போ ஒரு மரத்தை நடுன்றாங்க, ஒரு மரத்தை பாதுகாத்துக்கன்றாங்க, ரைட்டு. கார்பன் வெளியேறதை குறைச்சிக்கன்றாங்க, குறைச்சிக்கன்றாங்க, ரைட்டா. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க வீட்டுல தோசை சுடுறதுக்கு பதிலாக இட்லி சுடுங்க, இட்லி சுடுங்க. இட்லி ஊத்துற ஒரு கரண்டி மாவை தோசையா ஊத்துனீங்கன்னா அதுல கார்பன் வந்துடும். அதை ரோஸ்டா ஊத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்பன் ஆயிரும். அட, தோசை ஊத்துறது போல இட்லி சுடு, ஆகா நான் இனிமேல் தோசை சாப்பிட்றது இல்லை இட்லியா தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னாச்சு? உங்க உடம்புக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இப்போ உலக வெப்பமயமாதலுக்கு நான் என்ன பண்றேன்? ரோஸ்ட் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். நிறுத்துங்க. ஏதோ ஒண்ணு நம்ம சொன்னா அணில் சொல்லும் இல்லையா, அந்த ராமருக்கு அணில் உதவுவது போல அப்படின்னு. இது ஏன் வருது? அது அந்த விரிந்து பார்க்கிறோம், விரிந்து பார்க்கிறோம். அந்த விரிந்து அந்த துன்பத்தை, உலகத்தினுடைய துன்பம், ஒட்டுமொத்த மக்களுடைய துன்பம் அப்படிங்கிறத விரிந்து பார்க்கக்கூடிய ஒரு மனம் விரிவு வந்ததுனாலதான் நாம இதை நடத்துறோமே தவிர, இல்லாட்டி இதை நடத்தணும்னு அவசியமே இல்லை. இதில் எந்த நோக்கமும் இல்லை. நிறைய பேர் இதுல வரக்கூடிய லாப நோக்குக்காக ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க. நாம அது மாதிரி நடத்தல. அதனாலதான் நம்ம இதில் எந்த இடம் வாங்குவதில்லை, கட்டடம் கட்டுவதில்லை, எந்த நோக்கமே இல்லை, நோக்கமே இல்லை.
நம்ம தெளிவா இருக்கிறோம். இது நடத்தணுமே நடத்துறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில ஏதோ ஒண்ணு செய்றோம். ஏதோ ஒண்ணு செய்றோம். சரி. அப்ப இப்ப இங்கு நாமளுடைய அந்த புரிதல் என்பது என்ன ஆகும்? இந்த சஃபரிங் அப்படிங்கிறத 50% குறைச்சிரும். குறைச்சிரும். அப்ப இதுல அவ்வளவே துன்பமாக அனுபவிச்சு தான் போகணும்னு இல்ல. அதை அப்படியே பார்க்கக்கூடிய என்ன பார்க்கிறோம்? அந்த மனம் விலகி நின்று பார்க்கிறது. விலகி நின்று பார்க்கும்போது என்ன ஆகுது? நடக்க வேண்டியது அந்த கர்மவினை போறது போயிட்டு தான் இருக்கும். போயிட்டு தான் இருக்கு. இவ்வளவு கர்மவினை போகும். 30,000 டிகிரி கர்மவினை வெளியே போகும். போகும். ஆனா மனம் 15,000 டிகிரி தான் உணரும். மீதி 15,000 டிகிரி என்னாகும்? அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளும். எப்ப ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொள்ளும். இப்போ ஒருத்தர் அவமானமா பேசுறாரு. அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நான் அதுல துன்பப்படலையே. அப்புறம் எப்படி என் கர்ம வினை வெளியே போகும்? அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் துன்பப்பட்டாலும் போகும். அதை ஏற்றுக்கொண்டாலும் போகும். இப்ப துன்பத்துக்கு துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்னு இல்ல. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன் எப்படி அக்செப்ட் பண்ண முடியுது? இது நாம எங்கேயோ கொடுத்தது. நமக்கு வருது. ஏற்றுக்கொண்டோம். அவ்வளவுதான். நாம ரூ. 1,00,000 ஒருத்தர்ட்ட ஏமாத்தி அவரை கஷ்டப்படுத்தி தான் புடுங்கணும். ரைட்டு. இப்ப அது இத்தனை லட்சம் நம்மகிட்ட இருந்து போகுது. இத்தனை லட்சமா போகுது. ரைட்டா? இது போக வேண்டியதான் போகுது. அப்படியே பார்க்கிறோம். துன்பப்படல அப்படின்னு பார்க்கிறோம். அக்செப்ட் பண்ணிட்டோம். ஏற்றுக்கொண்டோம். அங்க சஃபரிங் இல்ல. ஆனா கர்ம வினை போயிடும். கர்ம வினை போயிடும். சஃபரிங் பண்ணி தான் கர்ம வினை போகணும்னு அவசியம் இல்லை. சஃபரிங் இல்லாமல் கர்ம வினை போக்கலாம். சஃபரிங்கை பாதியா குறைச்சு போக்கலாம். 30% குறைச்சு போக்கலாம். நீங்க எவ்வளவு குறைக்கணுங்கிறது உங்க கையில இருக்கு. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? அதுல இருந்து விளையலாம். எல்லா சஃபரிங்கும் இந்த மனம் உடலோடு இணைந்து இருக்கக்கூடியது. இந்த உடலை பற்றிய பயம் இருக்கக்கூடியது தான். டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லாமே மரண பயத்துல தான் வந்தது. இந்த மரணத்தை பற்றி கூட அதை 3 நிலையில் அதை விரிவாக பேச வேண்டும் என்று இன்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்று நேரம் இல்லை. மரண பயம் என்பதை நாம் என்ன பண்ணுவோம்? இன்னொரு அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்போ இன்றைக்கு ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறத எப்படி அதை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சிறிய அளவுல சிந்தனை செய்திருக்கிறோம். இதை விரிவாக நாம இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த அளவில் இந்த சிந்தனையில் ஏதேனும் நாம சந்தேகங்கள் இருந்தால் நாம் அதை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.